வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கருணா ஆடியோ சாமியங்குடி. செட்டு நம்ம ரீஒர்க் வந்தது, நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஃப்ரெண்டு ஆஸ் யூஸ்வல் தான், 5.1 என்ன இருக்குமோ அதே தான். ஆனால் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா, யூஎஸ்பி பிளேயர் பார்த்திங்கன்னா நார்மல் யூஎஸ்பி பிளேயர் தான். அதாவது ரீஒர்க்கு போர்டு நல்லா இருந்தனாலும் அதே போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், இதுதான் இன்டீரியர். முன்னாடி பார்த்ததும் இப்போ பார்த்ததும் உங்களுக்கு தெரியும் ஒர்க்கு எவ்வளோ நீட்னஸ் பண்ணியிருக்கோம்னு. முடிஞ்ச அளவுக்கு நீட்னஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்லி ப்ளூடூத்து அண்ட் ஆக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணோம்னாங்க. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் இன்டீரியரு. இதை பார்த்தீங்கன்னா மகாராஜா ட்ரான்ஸ்ஃபார்மு 24024 10 ஆம்பியரு. அடுத்து பவர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் செக்ஷனு 3510 மெட்டல் டையோடு 10,000 MFT 63 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டரு. ப்ரோலாஜிக் பார்த்திங்கன்னா சன் டீகூலர், சன் 5.1 ப்ரோலாஜிக் டீகூலரு. ஷான் கம்மியில் வந்து பவர் ஆம் பார்த்திங்கன்னா 14 ஃபெட்டு. இது மகாராஜா போர்டு 40R வந்து ஸ்டீரியோ இருந்து அதை நம்ம பிரிட்ஜு ஃபார்வர்ட் பண்ணி மோனோவாக மாற்றிருக்கோம். இதுதான் இன்டீரியர் ஒர்க்கு. ஒரு சின்ன ஆல்ட்ரு, அதாவது ஒரு செட்டு செய்யணும்னா ஃபஸ்ட்டு பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது எந்த இடத்த வைக்கலாம் அப்படின்னு கணக்கு பண்ணி நம்ம செஞ்சால் தான் ஓரளவுக்கு நம்ம இதை வந்து ஓரளவுக்கு தெளிவு பண்ணி எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபேன் வெளியில் இருந்து இப்போ ஃபேனை உள்ளே வச்சுட்டேன். மேக்ஸிமம் நான் செய்கிற செட்டு அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு சில போர்டு மட்டும்தான் பெட் டைப்பில் போட்டுருவேன். மேக்ஸிமம் எல்லாமே ஸ்டாண்டிங் டைப்பில் அதை போட்டிருப்பேன். ஸ்டாண்டிங் டைப்பில் போடும்போது என்ன ஆகும்னா, அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து அந்த ஸ்டாண்டிங் டைப்பில் வந்து அந்த லீஃப் மூலிமா ஈஸியாக ரிலீஃப் ஆகும். ஒரு சின்ன விஷயம் மன்னிக்கவும் நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஆவினங்குடி சிவன் கோயில் வந்து வர 10ஆம் தேதி கும்பாபிஷேகம்ங்கிறதுனால நம்ம கடைக்கு பக்கத்தில் வந்து புனல் கட்டி ஒரு மங்கள இசை வாத்தியங்கள் வரும். ஒரு சின்ன அப்பப்போ இடையில வந்தால் மன்னிக்கவும். மறக்காமல் நண்பர்கள் அனைவரும் கும்பாபிஷேகத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் இன்டீரியரு. வீடியோ லென்த்தெல்லாம் நம்ம இது வரைக்கும் போட்டது கிடையாதுங்க. அரை மணி, அதாவது இதில் இதான் இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும், என்ன பண்ணியிருக்குன்னு ஓரளவுக்கு தெரியும். கனெக்ஷன் டீட்டெயில் முதல்ல எல்லாம் மென்ஷன் பண்ணி வந்துடும். சின்ன ஆல்ட்ரு ஒர்க்கு தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பு ஆல்ட்ரு பண்ணியிருப்போம். இதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும், சப்பு வந்து ஃப்ரீக்வன்சி லெவலில் ரொம்பவே லெவலில் தான் வச்சுருப்போம். ஆனால் அடி வெளுத்து வாங்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இது மகாராஜா 40R பிரிட்ஜு பஃபர் பண்ணி மோனோ பண்ணியிருக்கேன். அது பிரிட்ஜு பண்ணி அது பிரிட்ஜு மோனோவை ஆக்கியாச்சு. ஷான் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அதுவும் பிரிட்ஜு மோனோ தான். இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, இது மகாராஜா கொஞ்சம் கெயின் கூட வரும். எஸ்எம்டி போட்டு பண்ணியிருந்தனால கெயின் கூட வரும். ஷானில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி இது கிடையாது. அதுக்கு என்ன வச்சுன்னா ஒரு கெயின் அவுட்புட்டு வித்தியாசம் கொஞ்சம் வேரியபிள் ஆகும். அந்த மாதிரி டைப்பில் தான் இது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க நண்பர்களே, ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு கேட்கலாம். சப்பு லெஃப்ட் ரைட்டு, சரவுண்டு, சென்டர், நண்பர்களுக்கு வணக்கம். இதோட சரவுண்டு மட்டும் கேளுங்க. சரவுண்டு மட்டும் வச்சுருக்கேன். நண்பர்கள் வணக்கம். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக என்னன்னா, இதில் வந்து இன்னர் பாஸ் அவுட்டர் பாஸ் மாதிரி சூப்பராக மேட்ச் ஆகுது. 5.2 அந்த கணக்கில் தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இது வந்து சப்வூஃபரு. இந்த இடம் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு சரவுண்டு அண்ட் கடைசியில் வந்து சென்ட்ரு. இதில் பார்த்திங்கன்னா மகாராஜா வந்து அவுட்ரு பாஸுக்கும் ஷான் ஃபெட்டு வந்து கரெக்டாக இன்னர் பாஸுக்கும் மேட்ச் ஆகுது. ஆனால் இதில் நம்ம ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஆல்ட்ரு தான் பண்ணோம். இது கெயின் கூட எடுக்கிறதுனால இது அவுட்ரு பாஸாக மேட்ச் ஆகுது. இது கரெக்டாக இன்னர் பாஸ் சூப்பராக மேட்ச் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அது 5.2 5 சரவுண்டு சேனல் 2 சப்வூஃபர் அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க மூவி டெஸ்டிங் பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்ஸ் மோடில் தான் வச்சுருக்கோம். சுவிட்ச் கிச்சு எதுவுமே கிடையாது. ஆக்ஸ் மோடில் தான் வச்சுருக்கோம். நம்ம வந்து இப்போ சிஸ்டத்து மூலயமா தான் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஆக்ஸ் மோடு இப்போ பார்க்கலாம் வாங்க. அப்ளை பண்ணுறேன். அதனால எத்தனை கொலை? 3 கொலை. நான் எவ்வளவு கொலை பண்ணிருக்கு? டாக்டர் இல்லாம 96. அப்போ நீங்க